ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு கிழக்க பார்த்த வாசல் கொண்ட ஒரு பிளாட்டு. ஸோ 30க்கு 40, அதாவது அரை பிளாட்டை நம்ம விரிவாக சொல்லுவோம். அந்த அரை பிளாட்டில் நம்ம எப்படி காம்பேக்டாக ஒரு டியூப்ளெக்ஸ் ரூம் கட்டியிருக்கிறோன்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தோராயமாக ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தோராயமாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 1270 ஸ்கொயர் ஃபீட் வாக்கில் நம்ம அந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக இந்த ட்ராயிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க ட்ராயிங்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட் வந்து ஒரு அரை பிளாட் ட்ராயிங்க. கிழக்கு பார்த்த வாசப்படி கொண்ட ஒரு பிளாட்டு, அதாவது கிழக்கு முகம் பார்த்த பிளாட்டு. 30 அடி அகலத்துக்கு 40 அடி நீளம் கொண்ட பிளாட்ல ஒரு சின்ன சிம்பிளான காம்பேக்ட் டியூப்ளெக்ஸ் ஹோம் கட்டிடணும்னா அது எந்தெந்த இடத்த எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா நம்ம கட்டியிருக்கலான்றதான் இந்த டிராயிங்ல டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க டிராயிங்குள்ள போகலாம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கிறப்ப ஆப்வியஸ்லி நம்ம நார்த் ஈஸ்ட்ல தான் என்ட்ரி மேக்ஸிமம் கொடுப்போம். ஸோ நார்த் ஈஸ்ட்ல நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் வேணுன்றதுனால ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ மெயின் என்ட்ரி கொஞ்சம் சென்ட்ரல் ஜோன்ல வர மாதிரி கிரியேட் பண்ணிட்டோங்க. ஸோ மெயின் என்ட்ரியை திறந்துட்டு உள்ள வரீங்க. இங்கே ஒரு விக்கெட் கேட் இருக்குது. இந்த விக்கெட் கேட்டை தாண்டி வரும்போது ஒரு 5 ஸ்டெப் ஏறி நின்று மெயின் டோரை திறக்கிறீங்க. மெயின் டோரை திறந்ததும் சவுத் ஈஸ்ட் சைட், அதாவது இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. 11க்கு 10 அப்படிங்கிற டைமென்ஷன்ல 11 அடி அகலம் 10 அடி வித், அதாவது 11 அடி அகலம் 10 அடி நீளம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அந்த கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் யூனிட் வந்து ஈஸ்ட் பார்த்து நின்று சமைக்கிற மாதிரியும், இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது இந்த ஓவரால் கிச்சன்ல நார்த் ஈஸ்ட் பகுதி வந்து சிங்க் பகுதி வச்சிருக்கிற இடமாகவும், சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து ஸ்டோர் யூனிட் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கபோர்ட் யூனிட் வைக்கிற மாதிரியான இடங்களையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்ததும் ஒரு ஸ்டேர் கேஸ், மாடிக்கு போறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ் கடையில ஒரு சின்ன காமன் டாய்லெட்டை ஒன்று ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அப்படியே வரீங்க. ரைட் ஹேண்ட் சைடு நார்த் வெஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாவே நம்ம ஒரு லிவிங் ஏரியா கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சோஃபா யூனிட்ஸும், ஒரு டீபா யூனிட்டு பிளஸ் ஒரு டிவி யூனிட்டு, இன்னொன்று மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கார்டன் ஸ்பேஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஃபீலை வந்து லைவ்லியாக கொடுக்கணுன்றதுக்காண்டி இந்த ஹாலோட டைமென்ஷன் 10 ஃபீட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஓப்பன் கார்டன் ஸ்பேஸ் வந்து அது ஒரு 5 ஃபீட் வித்தில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எக்ஸ்போஷரை பொறுத்த வரைக்கும் வீடாக இருக்கிற மாதிரி இருக்கும், கார்டனில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மல்டி பர்பஸ் ஒரு சின்ன வீட்டு ஆப்ஷனில் நம்ம கொண்டுட்டு வரணும்னு இந்த லிவிங் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஏரியா டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 10 அடி அகலத்துக்கு 18 அடி 1.5 இன்ச், தோராயமா 10க்கு 18ன்னு வச்சுக்கோங்க. 180 ஸ்கொயர் ஃபீட்ல இதை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். எப்படியே வரீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 10 அடி அகலத்துக்கு 11 அடி 3/4 இன்ச்சு நீளத்துக்கும் இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஈஸ்ட் தலை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு காட் யூனிட்டை, தென் சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு வார்ட்ரோப் யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு ஸ்டடி யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்கோங்க. அப்படியே வெளியே வரீங்க இந்த பெட்ரூம்ல இருந்து. இது வந்து ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் ஃபங்க்ஷனிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடிங் கிளாஸை திறந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் யார்டு தான். மேலே வேற எம்எஸ் பாக்ஸ் மட்டும்தான் பிளேஸ் ஆகிருக்கும். மிச்சபடி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். அந்த ஓப்பன் ஏரியாவை கடந்து நீங்கள் வெளியே வரும்போது இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா டெவலப் பண்ணியிருக்கோம். தோராயமாக இந்த காம்பவுண்ட் வாலோட அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது 5 அடி அகலத்துக்கு 30 அடி நீளமே உங்களோட யூட்டிலிட்டி ஏரியா தான். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் ஹோம் பிளான்றனால சுற்றி வேற நல்ல செட்பேக் ஏரியா நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏரியாவும் வேஸ்ட் ஆகாது, வீடும் பார்க்க ரொம்ப போர்ஷா அழகாக இருக்கணுன்ற கான்செப்டுவலுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனதும் மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது இந்த வீட்டோட ஓவரால் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் தான் இது லொக்கேஷன் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல இந்த மாஸ்டர் பெட்ரூமை ஜென்ரேட் பண்ணியாச்சு.
மாடியில உள்ள நார்த் வெஸ்ட் பகுதியை வந்து டாய்லெட்டுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேசேஜ்ல ஏறி வரீங்க, இந்த D1ன்ற டோரை திறக்கிறீங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16.7 11.75 கொடுத்துருக்கோம். நியர்லி ஒரு 17/12ன்னு வச்சுக்கோங்க. நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க கவுச் மாதிரி நீங்க ஏதாவது சோஃபா யூனிட்ஸ் மாதிரி நீங்க பெட்ரூம்ல போடுற பழக்கம் உள்ளவங்களா இருந்தா தாராளமா இந்த லொகேஷனுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த டிராயிங்ல இருக்குங்க. ஸோ நீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல அதே சவுத் வெஸ்ட் லொகேஷன்ல ஒரு வேட்ரூம் யூனிட், ஒரு சவுத் ஈஸ்ட் லொகேஷன்ல ஒரு ஸ்டடி யூனிட், பிறகு இங்க இருந்து நீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற இடம் மாதிரி ஒரு சின்னதா ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு டெய்லி நீட்ஸ் வேட்ரோப் இருக்குதுங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து இந்த டாய்லெட் டோர் இங்க இருக்கும். இந்த டாய்லெட்டை திறந்து பார்க்கும்போது இந்த டாய்லெட் வந்து ஒரு இடபிள்யூசி, அதாவது வெட் டாய்லெட் ட்ரை டாய்லெட்ன்ற கான்செப்ட்ல இங்கே ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற மாதிரியான சப்ஜெக்டான டிராயிங்கை இதுல நாங்க உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ பேசேஜ்ல இருந்து வெளியே வரீங்க, தோராயமா ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ், ஒரு 323 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெரிய ஓப்பன் டெரஸ் கொடுத்துட்டோங்க. நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 809 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 461 ஸ்கொயர் ஃபீட்டும், தோராயமா ரெண்டுத்தையும் சேர்த்து 1270 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இந்த காம்பேக்ட் ஹோமை டிசைன் பண்ணிட்டோங்க. ஸோ இதுல வந்து நீங்க இன்னொரு பெட்ரூம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா கூட நீங்க இந்த இடத்துலலாம் நார்த் ஈஸ்ட்னா வயசானவங்க ஸ்டடி பெட்ரூம் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு பெட்ரூம்ஸ் கூட நீங்க இந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சவுத் ஈஸ்ட்ல ஒரு கெஸ்ட் பெட்ரூம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளானை பொறுத்த வரைக்கும் இது காம்பேக்ட் ஹோம், பட்ஜெட் ஹோம், ரொம்ப ஸ்பெசிஃபைடா பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ்டு ஃப்ரேம் ஈஸ்ட் ஃபேசிங்ல காம்பேக்ட் ஹோமை இந்த டிராயிங்ல டீட்டெயிலா காமிச்சிருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஓப்பன் கான்செப்டில் உள்ள ஒரு லிவிங் ஒரு கார்டன் ஸ்பேஸ் ஏரியாவையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடு கட்டும் போது என்னென்னா நீங்கள் ஒரு கார்டன் கேப்லேயே வீடும் இருக்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும்போது ஸோ என்ஜாயபுளாக இருக்கும், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட் ஹோம்ஸில் எவ்வளோ லக்ஸரியான விஷுவல்ஸை கொடுக்க முடியுன்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் முழுக்க காமிச்சிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். என்னோட சேனலை அடிக்கடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.